ஓபிக்கு வராங்க அப்படின்னா அதுல ஒரு 4 to 5 பேருக்கு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கு. நம்ம என்னதான் ஈக்குவாலிட்டி பத்தி பேசினாலும் உமன் கிட்ட ஒரு சின்ன ஒரு 1% ஆஃப் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு நம்ம இங்க சென்னையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம், வேர் equality is like spoken very loudly, but இன்னுமே பாத்தீங்கன்னா in lot of places ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா it's pretty much like a 25 years project. ஒரு அம்மா ஆகிறது அப்படிங்கிறது இட் வாஸ் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஏன் அம்மா காலத்துலலாம் இருந்து தான். தட் இஸ் நாட் அட் ஆல் அ நியூஸ். இப்போது தட் பிகம் எ பிக் ப்ராசஸ் டு பி டிஸ்கஸ்ட் அண்ட் அட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஒரு வேறு மாதிரி அது ஆகிட்டுருக்கு. எப்படி இந்த சேஞ்ச் இது 10 இயர்ஸில் நடந்ததா இல்லை 15 இயர்ஸில் நடந்ததா? வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? ஐ திங்க் ஒரு பேரண்ட்ஹுட் அப்படிங்கிற ஒரு சாய்ஸாக எடுத்து அண்ட் நான் okay, I'm ready for starting my own family, having a child, taking that responsibility அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சதுதான். நம்ம அம்மா காலத்துல எல்லாம் அது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஓகே, 22 வயசா, படிச்சு முடிச்சிட்டியா, கல்யாணம், அடுத்தது குழந்தை, 1 இயர்ல குழந்தை பிறக்கலையா, 2 இயர்ஸ்ல அடுத்த உடனே டாக்டர் பார்க்கணும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் லைக் அ செக்லிஸ்ட். பட் நவ் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி விமன், ஆர் சூசிங் நான் கரெக்டா, நான் ரெஸ்பான்சிபிள் எனஃபா, நான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா அப்படின்னு யோசிச்சு, ஈவன் மென்டலி பிசிக்கலி நான் கரெக்டான ஒரு தாயா இருப்பேனான்னு யோசிச்சு they're thinking about pregnancy. நான் இது ரொம்ப ஒரு ஹெல்தியான விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இட்ஸ் pretty much like a 25 years project in India and you should be 100% signed in for that. சும்மா நானும் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன், நானும் ஒரு அம்மான்னு இருக்கிறத விட I think it's a lot of responsibility. I think அந்த யோசிக்கிற அந்த தாட் ப்ராசஸ், அந்த டைம் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். பேரண்ட்ஹுட்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வென் யூ எண்ட் த கான்வர்சேஷன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஒரு பொண்ணுக்கிட்ட தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஈவன் ஃபார் 25 years ஆஃப் கமிட்மெண்ட்டுங்கிறதுலாம் லுக்ஸ் லைக் வாவ்னு இருக்குது. அவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஒரு பொண்ணுக்கிட்ட அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எக்ஸ்ட்ராவாக திணிக்கிற மாதிரி இருந்தாலும், நம்ம என்னதான் ஈக்குவாலிட்டி பத்தி பேசினாலும் உமன் கிட்ட ஒரு சின்ன ஒரு 1% ஆஃப் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கதான் செய்யுது, ஃபார் வாட் எவர் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் அண்ட் ஆல் தட். பட் த பியூட்டிஃபுல் திங் தீஸ் டேஸ் இஸ் மென் ஆர் ஆல்சோ ஸ்டெப்பிங் அப் ஈக்குவலி வெல், ரைட்? நம்ம பிரதர்ஸா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கொலீக்ஸா இருக்கட்டும், அந்த சேஞ்ச் பார்க்க முடியுது. இல்ல நானும் போய் குழந்தைய பாத்துக்கணும், நானும் கிளாஸை கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு வரணும். ஸோ முன்னாடி ஒரு மேன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர். நான் போய் காசு சம்பாதிச்சுட்டு வருவேன், நான் கிளாஸஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணுவேன், ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணுவேன். அண்ட் தென் மதர் வாஸ் அ நர்ச்சரர், வேறினோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையா இருந்தது. பட் நவ் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் டு அ மிடில் பிளேஸ் ஒரு மிடில் பாயிண்ட் வேர் ஃபாதரும் நர்ச்சரரா இருக்காரு, மதரும் ப்ரொவைடரா இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் பிகமிங் அ வெரி பியூட்டிஃபுல் பேரண்ட்ஹுட் டுகெதர். மேபி இன்னைக்கு ஒரு 1% ஒரு 2% மதருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருந்தா, ஆர் இன்னைக்கு நம்ம இங்க சென்னையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம், வேர் ஈக்குவாலிட்டி இஸ் லைக் ஸ்போக்கன் வெரி லவுட்லி. பட் இன்னுமே பாத்தீங்கன்னா in lot of places மதர் தான் டேக்ஸ் அப் தட் 90-95% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரேசிங் அ சைல்ட், ரைட்? டேட்டாவை எடுத்து பேசலாம், லெட்ஸ் நாட் டாக் அபவுட் எனிதிங் எல்ஸ். சப்ஜெக்டிவாவே பேசலாம், டேட்டாவா எடுத்து பேசினா கூட ஐ திங்க் மதர்ஸ் ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அட்ரெஸ் தட். But things are changing for all good reasons. இன்னொன்று, நீங்க இந்த cervical cancer பத்தின ஒரு awareness நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். Correct. இப்போ women அப்படினாலே 2 முக்கியமான கேன்சர் அதிகமா டிஸ்கஸ் பண்றாங்க. one is breast, இன்னொன்று cervical cancer. இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பேசிக்கா இது எந்த அளவுக்கு எப்பலேருந்து தெரியும், ஒரு womenக்கு எந்த அளவுக்கு இதை பத்தி தெரிஞ்சா போதும்? Yes, I think from a public perspective, எல்லா ஒரு காமன் உமனுக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள், நாட் ஜஸ்ட் வித் breast cancer and cervical cancer, அவங்களோட உடம்பை பத்தி 100% தெரியணும், ரைட்? செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணக்கூடிய விமன் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பா இருக்கட்டும், அவங்களோட வைட்டமின் டி டெஃபிஷியன்சிஸ், மென்டல் ஹெல்த், ஓவரால் பிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்றது ஒரு மேண்டேட்டரி திங். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் தாட்ஸ், இட்ஸ் நாட்
யாரோ ஒருத்தங்க பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கியாங்கிறத தாண்டி ஐ திங்க் கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அதை வந்து எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லணும். அண்ட் விமனுக்குமே அந்த அவேர்னஸ் வரணும். அதுக்கு நாங்க நிறைய எங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய கேம்பெயின்ஸ், நிறைய கார்பரேட் ப்ரோக்ராம்ஸ் as much as possible நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் through this, if a woman is like watching this or listening to this, right, நீங்க என்னோட சென்டருக்கு தான் வந்து இந்த விமன் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும்னு இல்லை, எங்க சென்டருக்கு தான் வந்து HPV வேக்சின்ஸ் போட்டுக்கணும்னு இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட் கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசி போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. This is something that I would like to say. Now coming to your question of breast cancer and cervical cancer. So breast cancer பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக உங்களாலேயே வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் மூலமா பை எனி சான்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, யூடியூப்ல ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா அதை பாருங்க. ரெண்டாவது விஷயம் சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் 9 வயசுல இருந்து 45-50 வயசு வரைக்கும் HPV வேக்சின் அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்கு. அது வந்து 2 ஷாட்ஸோ இல்லை 3 ஷாட்ஸோ டாக்டர் as suggested நீங்க கண்டிப்பா போட்டுக்கணும். மேண்டேட்டரியா போட்டுக்கிறது கேன் சேவ் யூ ஃப்ரம் சர்வைக்கல் கேன்சர். அதாவது ரொம்ப யங் ஏஜ்ல இதை நீங்க போடும்போது, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே இதை போடுறது வந்து கேன் சேவ் ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் யூ ஃப்ரம் ஹேவிங் அ சர்வைக்கல் கேன்சர். சரி, எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் செக்ஷுவலி ஆக்டிவ் ஆயிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஸ்டில் கோ ஹேவ் த ஷாட்ஸ் டன். இது நிறைய ரேட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 2500 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பட் உங்க வசதி நீங்க என்ன அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு, பட் கண்டிப்பா இதை பத்தி பேசுங்க. நீங்க ஒரு மேனா இருந்தா விமன் அரவுண்ட் யூ அவங்க கிட்ட இதை பத்தி பேசுங்க. போய் அவங்க கைனகாலஜிஸ்ட கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஷார்ட்டை எடுத்துக்க சொல்லுங்க. பிகாஸ் பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஒன்லி சோ மச் நீங்க உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அது வந்துச்சு அப்படின்னா அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மேமோகிராம் வச்சு and then over time you can learn. But cervical cancer beautiful thing என்னன்னா, நீங்க இந்த ஷார்ட்டை முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா as much as possible உங்களை சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ I want this awareness to be everywhere and we are also doing our best to bring that awareness. So I think women வந்து ஒரு காலத்துல ஒரு 90s எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போறதுன்னா only men were doing, right? ஒரு 2000 அதுக்கப்புறமா வந்தது கூட ஜிம்முங்கிறது வெரி வெரி மேல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்டிவிட்டியாவே இருந்தது. விமன்னா வந்து வீட்டு வேலை செஞ்சாலே போறோம், வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. நிறைய பேர் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும்னா வீட்டு வேலை மட்டும் பண்ணு அப்படின்னு பேசக்கூடிய இதெல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஐ திங்க் விமன் வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மசில்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தியர் பாடி, ரைட்? ஹார்ட், லிவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஐ திங்க் விமன் ஷுட் பில்ட் மசில்ஸ், should lift weight. Everything else is good, but they should prioritize this. இதை வந்து இன்னுமே கூட ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா பாக்குறாங்க. விமன் ஜிம்முக்கு போறாங்கன்னா நீங்க ஒரு 10 பேர்ல ஒருத்தர் போவாங்க, இல்ல 20 பேர்ல ஒருத்தர் போவாங்க. ரொம்ப ரேர் சீனா தான் இருக்கு. மென் எடுத்தீங்கன்னா ஒரு 4 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் விமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு பிசிஓடி பாத்தீங்கன்னா ஒரு 10 விமன் ஓபிக்கு வராங்க அப்படின்னா அதுல ஒரு 4 to 5 பேருக்கு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ பிசிஓடி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும். அதுல இருந்து ஒன்னு ஒன்னா பிரான்ச் அவுட் ஆகி நிறைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் வரும். ஒபிசிட்டி இஸ் ஒன் ப்ராப்ளம், தைராய்டு இஸ் ஒன் ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் பிரான்ச்சிங் அவுட். ஸோ ஐ திங்க் ஒர்க்கிங் அவுட் அண்ட் தென் கீப்பிங் ஒபிசிட்டி அவே இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஹேபிட். அது எல்லா பொண்ணுங்களும் பண்ணணும். அண்ட் நல்ல கரெக்டான சாப்பாடு சாப்பிடுறது. இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் த ஃபுட் ஜஸ்ட் 10 minutes வர்ற ஹேபிட்னாலயா, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் கிளவுட் கிச்சன்ஸ்னாலயான்னு தெரியல. ஐ திங்க் நம்ம எல்லாரும் வாரத்துல கூட இல்லை, எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு வேளை வெளியே சாப்பிடுறோம், கரெக்டா? ஸோ ஐ திங்க் அந்த ஹேபிட்டை வந்து எவ்வளோக்குள்ள குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்கெட்யூல் வச்சுக்கலாம். நான் வாரத்துல 2 வாட்டி தான் வெளியே சாப்பிடுவேன், மற்ற வேலை நான் வீட்டுல சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஸ்கெட்யூல்ஸ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் திங்ஸ் லைக் தேவையில்லாம indulging too much on a digital space, சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. These things can actually affect a lot on your mental health, right? You are just seeing too many emotions in a particular minute and a time waste. B, how is that even healthy for you for any part of
எனி ஆங்கிள் ஆஃப் யுவர் லைஃப் அதுவுமே நீங்க கேட்டுக்கலாம். பிகாஸ் நீங்க என்னென்ன கன்சியூம் பண்றீங்கிறது தான் இஸ் ஆல்சோ கன்சியூமிங் யூ. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் கான்டென்ட் நீங்க கன்சியூம் பண்றீங்க, என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபுட் நீங்க சாப்பிடுறீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நீங்க பேசுறீங்க. ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் இன்வால்வ். நாட் ஜஸ்ட் நீங்க டாக்டர் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது மட்டும் குட் ஹெல்த் கிடையாது. ஐ திங்க் எவ்ரி திங் யுவர் ஈகோ சிஸ்டம் இன்வால்வ்ஸ். ஸோ ஐ திங்க் நானுமே வந்து ஒரு 10 years I was working in an IT and I know how lifestyle is so connected with your work style, right? நீங்க நைட்டு தூங்குறது, எஸ் அஃப்கோர்ஸ் நான் அதை எப்படி மறந்தேனே தெரியல. ஐ திங்க் தூங்குறது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேரு திஸ் பீப்புள் ஆர் சேயிங் ஒரு 3 மணி நேரம் தூங்கினா போதும், இப்பெல்லாம் 5 மணி நேரம் தூங்கினா போதும், நான் பயங்கரமா ஹேக் பண்ணிட்டேன், பயோ ஹேக் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஷுட் ஸ்லீப் ஃபார் 8 hours. அந்த 8 hours சில பேர் பிரிச்சு நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கினேன் 1 hour அப்படிலாம் சொல்லுவாங்க. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. There is a reason, there is a circadian rhythm, there is a concept of why you need to sleep for 8 hours in the night. So on the deep sleep, probably you can have some gadgets, wearables like a watch, a ring, அந்த மாதிரி எது உங்களுக்கு உங்க பட்ஜெட்க்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி போட்டு just have a good awareness of your body. எவ்வளவு நேரம் தூங்குறேன், எவ்வளவு நடக்கிறேன், am I doing enough activity, am I eating good food, அப்படி ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க. எதையோ நம்ம ட்ராக் பண்றோம், ரைட்? அடுத்து யாரோட கான்செப்ட் வருதுன்னு ட்ராக் பண்றோம், அடுத்து என்ன சீரீஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு ட்ராக் பண்றோம். so many things we track, but why are we forgetting to track our own health, which is the most important thing? அங்கதான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறோம், irrespective of எவ்வளவு பெரிய வீடு, சின்ன வீடு, காரு, அதெல்லாம் தாண்டி this is like the home, this is the temple, so we need to take care of that. இது ரொம்ப சிம்பிளான டிப் இல்ல, ரொம்ப எலாபரேட்டடான டிப் தான், but this is something that I've learned in this past 32 years, so I thought I'll share it with you. See, I think I said everything starts from PCOD இல்லையா, wherein I think இன்னைக்கு லைஃப் ஸ்டைலால நிறைய பெண்களுக்கு வந்து PCOD இருக்கு. போய் செக் பண்றது கிடையாது, போய் செக் பண்ணாங்கன்னா இருக்கும், ரைட்? irregular பீரியட்ஸா இருக்கட்டும், இங்க நிறைய பேருக்கு முடி வளர்ந்துருக்கும், ஒபிசிட்டி ஒரு ப்ராப்ளம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு பிசிஓடி இருக்கு இல்ல, irregular பீரியட்ஸ் இருக்கு இல்ல, ஒரு அன்பேரபிள் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க கைனகாலஜிஸ்ட போய் பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், நல்லா தூங்குறதா இருக்கட்டும், நிறைய தண்ணி எடுத்து குடிக்கிறதா இருக்கட்டும், சிம்பிள் நம்ம ரொம்ப பெருசா தான் பண்ணணும்னு இல்லை. அண்ட் சம் பீப்புள் நினைப்பாங்க நான் ஜிம் போறது, அதுக்கு ஒரு ட்ரெயினர் வைக்கிறதுலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே அப்படின்னு. சரி, ஐ see that as an important investment. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ட்ரெயினர் வச்சு ஜிம்முக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கோனா காஸ்ட் யூ சம் 10,000 வச்சுப்போம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பார்த்தோம்னா அது வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியாது, ரைட்? என்னால 10,000 அஃபோர்டே பண்ண முடியாது, ஐ கேன் ஒன்லி அஃபோர்ட் 2,000 அப்படின்னா அதுல என்ன பண்ண முடியும்? லைக் உங்களோட ஓன் பாடி வெயிட் வச்சு நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? ஸோ தோஸ் திங்ஸ் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன், ஐ திங்க் பிசிஓடி ஓரளவுக்கு நீங்க கியூர் கொண்டு வரலாம். பட் எனி விச் வேஸ் மீட்டிங் யுவர் டாக்டர் இஸ் அ குட் அட்வைஸ். வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு வாட்டி உங்க கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ இப்ப பாக்குறது இஸ் அ குட் அட்வைஸ். தட்ஸ் வாட் ஐ டூ as a patient of PCOD and other lifestyle issues that I had like 5-6 years back. It's purely reversible. 100% reversible அது கிடையாது. ஆமா, PCOD PCOS வந்து 100% reversible கிடையாது, because it's a disorder, it's not like a disease, right? பட் அதை நீங்க கண்டிப்பா கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும், and அது இருக்கிறதே தெரியாம ஒரு லைஃப் உங்களால வாழ முடியும். லைஃப் விமன் ஹெல்த்தோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்கும்போது it was so beautiful. அது ஒரு மாதிரி ஒரு ஹார்மனி கிரியேட் ஆற மாதிரி இருந்தது. both men and women வந்து ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் ஆனாங்க. நல்லா உட்கார்ந்துட்டு அந்த அந்த ஒரு அந்த அப்ரோச்சே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. கவுச் இல்லாம எதுவுமே நடக்கிறது. வேர் இஸ் நீங்க இந்த டச் கிரவுண்ட்ங்கறத லிட்டரலி பண்றீங்க. வாட் இஸ் இட் ஆல் அபௌட்? எனக்கு வந்து ஒரு 20 வயசு 22 வயசுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கைனகாலஜிஸ்ட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சப்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. வீட்டுல இருந்து 1 hour முன்னாடி எனக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் பயம் ஒரு 50% ஏறிச்சு. தென் அடுத்து என்னோட டோக்கன் வருதுன்னப்போ இன்னும் பயம். டாக்டரை பார்க்கப்போ 100% ஐ வாஸ் லைக் சோ ஸ்கேர்ட். அவங்க அப்ப வந்து பேப்ஸ்மியர் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னா ஐ எம் லைக் சோ டன், இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ரேன் அண்ட் தென் கேம் பேக். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே டாக்டர்னா ஊசி போட்டுருவாங்க, டாக்டர்னா ஒரு பயத்தையே காமிச்சு நம்மள வளர்த்துட்டாங்களா என்னன்னு தெரியாது. பட் டாக்டருங்கிறது வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவே பார்த்துட்டோம். ஸோ ஐ ஃபெல்ட் விமன் வந்து ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு இஷ்யூனா தான் வரணும், பிரச்சனை தான் வரணும், பெயின் இருந்தாதான் ஏன் வரணும்?
why can't you create a very nice community where the doctors are also part of it? The doctors are like friends to you, that எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ ப்ராப்ளி வந்து ஒரு பாப்ஸ்மேர் பண்ணி பாத்துறேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னா யூ வில் பி ஃபைன் வித் இட், ரைட்? அண்ட் யூ வில் பி கம்ஃபர்டபுள் வித் இட். ஸோ நாங்க எங்களோட டாக்டர்ஸ் we just sit down and along with the doctors we bring women from outside and we talk about the problems like PCOD இருக்கட்டும், நான் ஜட்ஜி ஸ்பேஸ். அதாவது இந்த டாக்டர் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இதை நான் சொன்னேன்னா அவங்க என்ன வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸை தாண்டி we want the doctors to be very very friendly with the women so they can actually ask questions. அவங்க மைண்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க இதை கேட்டா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற இடத்தை தாண்டி, இது என் ஃப்ரெண்டு தானே, நான் கேட்கலாமே, ஒன்றும் ஆகாது, அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டா ஐ திங்க் விமன் ஆர் ஓப்பனிங் அப். அண்ட் இதை நாங்கள் மந்த்லி ட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட், we've got a cardiologist, we've got an intervention radiologist, very different people around women health. Invite பண்ணுவோம் நாங்க, டாக்டர்ஸ் இன்வைட் பண்ணுவோம், எங்களோட ஓன் டாக்டர்ஸ் வச்சும் பண்ணுவோம். Our own doctors will also be part of the sit out conversation. We call this as an undoctor. So don't think they are doctors, you can actually ask any question. But ஆனா அதே நேரத்துல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, நார்மல் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவங்க இஷ்டத்துக்கு எதையா ஒன்று சொல்லுவாங்க. These are educated and intelligent friends, so they know what they are suggesting. அந்த ஒரு கட்டமைப்பு நாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா I think women are opening up, women are coming, they are having master health checkups, they are talking about cervical cancer, they are talking about breast cancer. நான் எக் ஃப்ரீசிங் பத்தி வந்து பேசுறாங்க. முன்னாடி வந்து எக் ஃப்ரீசிங் பத்தி பேசுறதுக்கு நிறைய டயலாக்ஸ் இல்லை. எனக்கு 30 வயசு ஆகுது, ஐம் நாட் பிளானிங் டு கெட் மேரிட், பட் இன் த ஃபியூச்சர் ஐ மைட் கெட் மேரிட், ஐ மைட் வாண்ட் டு ஹாவ் அ கிட். நான் இப்பவே எக் ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆஸ் அ கரியர் ஓரியன்டட் விமன் we all think நான் ஒரு மாதிரி ஃபினான்ஷியலி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றது எந்த தப்பும் கிடையாது. பட் our body doesn't function that way. Our egg quality or egg reserves doesn't work that way. ஸோ என்ன ஆகும்னா நம்மளோட குவாலிட்டி 35 வயசுல கம்மியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறப்ப I think you can freeze your eggs and then keep it aside. ஸோ அதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, அது யாருக்கு சூட் ஆகும், அதனோட பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்ல நான் இருக்கேன்னா. So many conversations are happening around that. So that's a doctor session that we do in our Perugudi Center. So I think book வந்து நான் 2020ல எழுதினேன். And அந்த book தான் என்னோட reason behind me starting life in first place. So I think talking to a lot of women gave me a lot of perspectives and myths and millennials ன்னு சொல்லிட்டு Amazonல. It's a best selling book. இன்னைக்கு கூட அந்த book வாங்கி படிச்சு நான் எங்கேயா பார்க்கும்போது people are saying, but நான் அதை எழுதும்போது நான் இது யாரும் வாங்க மாட்டாங்க, பட் நான் ஒரு காப்பி வச்சுப்பேன், என்னோட டாட்டருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எழுதினேன். இது வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆகணும், எனக்கு மாசம் இதுல இருந்து இவ்வளவு வருமானம் வரணும் அப்படி நான் நினைச்சு எழுதவே இல்லை. பட் பியூட்டிஃபுல்லி இட் கேம் அவுட் வெல். இட் வாஸ் ஸோ ஆத்தென்டிக். ஐ ஜஸ்ட் ஷேர்ட் வாட் ஐ ஃபீல். And a lot of things in the book also become a little controversial in the initial stage. ஏன்னா நான் ஒரு விஷயம் அதுல எழுதியிருப்பேன், ஒருத்தவங்க பெரியவங்கிறதுக்காக நீங்க அவங்கள மதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க காலில் வேணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் பெரியவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு மெச்சூரிட்டியே இருக்காது. சில பேர் 20 வயசு தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு லைஃப் மெச்சூரிட்டி அண்ட் யார்கிட்ட எப்படி பேசணும் எங்க பேசணும் நல்லா தெரியும். ஸோ நீங்க அதை வச்சு ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி that becomes such a controversy. நான் நினைச்சேன் இது 2 பேர் தவிர யாரும் படிக்க மாட்டான்னு நினைச்சேன், நிறைய பேர் படிச்சு சண்டைக்கெல்லாம் வராங்களே அப்படின்னு. பட் that also gave me an experience because I still stand by that. And I think the whole myth of பெரியவங்கன்னா மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க சொன்னா எதை வேணா கேட்கணும் அப்படிங்கறதுனால எவ்வளோ பொண்ணுங்களோட லைஃப் வந்து வேஸ்டா போயிருக்கு. Parents are wrong sometimes, many times in fact. They don't know. If your father is not a billionaire, how can he tell you how to be a billionaire? Right? So அவங்க 1 லட்சம் ரூபாய் மாசம் போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க மைண்ட் செட் அதுலதான் இருக்கும். நீங்க அவர் பெரியவருங்கிறதுக்காக நீங்க அதை கேட்டு you cannot become a billionaire. So ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப பிராக்மேட்டிக்கா இதை வந்து நம்ம பார்த்தோம்னா, அதுக்காக அவங்கள disrespectfully நடத்தணும்னு நான் சொல்லல. I think respect should be for everybody, irrespective of their age, gender, where they come from, what money they have. I think it should be a very general given to all. பட் அதுக்காக அவங்க பேச்சை மட்டும் கேட்டு அப்படியேதான் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மித். அதை விட்டு மென் கூட தப்பிச்சிருவாங்க, விமன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஊர்ல. ஸோ அதை பத்தி நான் எழுதியிருந்தேன். And I'm sure a lot of people read it and then felt good about it as well. And some of them got offended as well. But yeah, that's what it is. Great. Thank you so much. Yes.
Congratulations. Thank you so much. Confidence. Thank you, Kanmani.